இவங்க நம்ம கஸ்டமர் தான். இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஐனாவரத்தில் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஐனாவரம் வரணும். அதுதான் இன்றைக்கான டியூட்டியே. ரொம்ப பழைய ஷிஃப்ட் டிசைருங்க. ஆனால் இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கே. நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ராமச்சந்திரா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராமச்சந்திராவுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அர்ஜென்ட்டுன்றதுனால நம்ம கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட்டாக கூப்பிட்டதுனால நம்ம கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன். ஏன்னாக்கா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதுக்காக தான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு ஐனாவரத்தில் உங்களுக்கு தெரியாத ரூட்டு கிடையாது. ராமச்சந்திராவிலேருந்து நம்ம மதுரவாயல் பைபாஸ் பிடிச்சி நம்ம வந்து ஐனாவரத்துக்கு போகிறதுக்காக நம்ம இந்த பிரிட்ஜை ஏறியாச்சு. ஏறி நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கே தெரியும். நம்ம கிட்டத்தட்ட ஐசிஎஃப் தாண்டி நம்ம போயின்ட்டுருக்குறோம். வீட்டில் எவ்வளோ சுகராக இருக்குது பாருங்கள். இந்த வழியாக தான் கார் எடுத்துக்கிட்டு நான் வந்து வெளியில் ரிவர்ஸ்லேயே வந்துட்டேன். ரிவர்ஸ்லேயே வந்து உள்ளே விட்டுட்டு பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மறுபடியும் வந்து பூந்தமல்லியில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்லேயே போயிட்டு வண்டியை விடணும். சரி, நம்மளும் வந்து கிளம்பியாச்சு பூந்தமல்லிக்கு. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா காரை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம பஸ்ஸு ஏறி வந்து பைக்கை எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் இன்றைக்கான டியூட்டி. பிளானில் சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு. பொண்ணு வீட்டுக்கே போய் விடணும்னு சொன்னால் போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா டீசல் போட்டுன்னு அப்படியே கிளம்பணும். அப்படியே டீசல் போட்டுன்னு கிளம்பிடலான்ட்டு நான் பெட்ரோல் பங்க்கு நோக்கி போயிட்டுருக்கேன். முருகேசா, தேன் மாதிரி இதுரா சருக்கு எங்கே வாங்கினா? தேன் கூட்டில் தான். ஓகே, இருந்த டிராஃபிக்கில் வரத்துக்குள்ளே பொழுதே சாஞ்சிச்சுங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. சீக்கிரமாக போய் வண்டியை விட்டு நம்ம கிளம்பணும். பூந்தமல்லியில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டில் வந்து காரை விட்டாச்சுங்க. விட்டுட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.